ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம 40 வயசுக்கு பிறகு தான் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணுமா? இல்லைங்க. ரிட்டையர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேலைக்கு போன மாதமே ஆரம்பிச்சிடணும். அதுதான் இபிஎஃப். இபிஎஃப் வந்து நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்காக செய்திருக்கிற ஒரு செக்யூர்டான ஒரு சேமிப்பு. ஸோ இபிஎஃப் மூலிமா வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கு. பட் அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இபிஎஃப் வந்து உங்களுக்கு ஒரு பாதி அமௌண்ட்டு மட்டும் தான் ரெடி ஆகும். பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள செலவு பார்க்குற போது நீங்கள் ரிட்டையர் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் இபிஎஃப் காசு பத்தாது. நீங்கள் அடிஷ்னலி ஏதாவது ஒரு சேமிப்பை செஞ்சுருக்கணும். அதுதான் கோல். ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அட்லீஸ்ட் 1000 கிராம் கோலை வந்து கண்டிப்பாக சேமிப்பு பண்ணியிருக்கணும். இந்த 1000 கிராம் கோல் வந்துட்டுங்க லாங் டேர்மில் விலை ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ சேமிப்பு பண்ணுங்கள், கோல்டாக சேவிங் பண்ணுங்கள், உங்களோட ஃப்யூச்சருக்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை ரெடி பண்ணுங்கள்.